ஹலோ வெல்கம் பேக் எவ்ரிவன். நம்ம இப்ப கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். பிசினஸ் வந்து சொசைட்டியோட ஒரு பார்ட். ஸோ பிசினஸ் டெஃபினெட்லி சோஷியலி ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து சொல்றாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா, பிசினஸ் அப்படிங்கிறது ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதுக்காக ஆரம்பிக்கிறது. ஸோ அவங்களுடைய நோக்கம் வந்து ஃபுல் ப்ராஃபிட் ஏர்ன் பண்றதா தான் இருக்கணும். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் சொல்றாங்க. போன வீடியோல பிசினஸ் சோஷியலி ரெஸ்பான்சிபிளா இருக்கணும், அதுக்கு அவங்க அதுக்கு சப்போர்ட் பண்றவங்க என்னென்ன வாதங்கள் முன் வைக்கிறாங்க அப்படிங்கிறது போன வீடியோல நம்ம பார்த்தோம். ஆர்கியூமெண்ட்ஸ் ஃபார் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த வீடியோல நம்ம ஆர்கியூமெண்ட்ஸ் எகெயின்ஸ்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்க்க போறோம். அதாவது பிசினஸுக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தேவையில்லை, அதுக்கு அவங்க என்னென்ன வாதங்கள் முன் வைக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆர்கியூமெண்ட்ஸ் எகெயின்ஸ்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுல ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்திருக்கிறது என்னன்னா, லேக் ஆஃப் கான்செப்சுவல் கிளாரிட்டி. அதாவது இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற கான்செப்டே வந்து கிளாரிட்டி இல்லாம இருக்கு, கிளியரா இல்ல. சோஷியலி ரெஸ்பான்சிபிள்னா எதை மீன் பண்றாங்க? என்வாயரன்மெண்ட் பொல்யூஷனை தடுக்கிறதா, ட்ரீஸ் பிளான் பண்றதா, இல்ல சொசைட்டியோட டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றதா, எம்ப்ளாயீஸ வந்து நல்லா வச்சுக்கிறதா, கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றதா? சோ இதுல எது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, எந்த இடத்துல ப்ரூவ் பண்ணி காட்டணும் அப்படிங்கிற கான்செப்டே வந்து கிளியரா இல்ல, தெளிவா இல்ல. எந்த அளவுக்கு வந்து ஒரு பிசினஸ் வந்து அந்த கமிட்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து தெளிவே இல்லாம இருக்கு. சோ அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, லேக் ஆஃப் கான்செப்சுவல் கிளாரிட்டி. செகண்ட் ஒன், டைல்யூஷன் ஆஃப் எக்கனாமிக் கோல்ஸ். ஒரு பிசினஸ் அப்படிங்கிறது ஒரு எக்கனாமிக் ஆர்கனைசேஷன். அவங்களுக்கு எக்கனாமிக் கோல்ஸ் தான் முக்கியமானது. அது டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணணும், நிறைய ப்ராஃபிட்ஸ் மேக்சிமைஸ் பண்ணணும், ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் தான் பிசினஸோட முக்கியமான கோல்ஸ். சோ அதுக்கு நடுவுல இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை கொண்டு வந்துட்டாங்கன்னா பிசினஸ் வந்து அதுல ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதாவது அவங்களுடைய எக்கனாமிக் கோல்ஸ், ப்ராஃபிட்டை மேக்சிமைஸ் பண்றது, டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்றது, இதுல எல்லாம் அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சா சோ அவங்களோட எக்கனாமிக் கோல்ஸை அவங்களால அச்சீவ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன், லேக் ஆஃப் சோஷியல் ஸ்கில். சோஷியல் ப்ராப்ளம்ஸ் வந்து பிசினஸ் சால்வ் பண்ணும், பிசினஸ் சோஷியலி ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா சோஷியல் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றதுக்கு பிசினஸ் ஆர்கனைசேஷன்ஸுக்கோ இல்ல மேனேஜர்ஸ்க்கோ அந்த திறமை இருக்காது. அவங்க பிசினஸ் மேனேஜ் பண்றதுதான் அவங்களுக்கு திறமை இருக்குமே தவிர சொசைட்டியோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுல அவங்களுக்கு திறமை இருக்காது. அதுல யாருக்கு யாரு ஸ்கில்டாவும் எக்ஸ்பீரியன்ஸ்டாவும் இருப்பாங்கன்னா, கவர்மெண்ட்டும் என்ஜிஓஸ் எல்லாம் அதுல வந்து ஸ்கில்டா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி சொசைட்டியோட ப்ராப்ளம்ஸை தீர்த்து வைக்கிறது வந்து அவங்களுடைய கடமை தான் தவிர அது பிசினஸோடயோ இல்ல மேனேஜர்ஸோடயோ கடமை இல்ல. ஏன்னா அவங்களுக்கு சோஷியல் ஸ்கில் இருக்காது. சோ அவங்க வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் நம்ம எதிர்பார்க்கறது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், பர்டன் ஆன் கன்சியூமர்ஸ். பிசினஸ் வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்கன்னு வைங்க, அதுக்காக நிறைய பணம் செலவு பண்ணும். அப்ப பிசினஸுக்கு செலவு அதிகமாகும். இந்த செலவெல்லாம் வந்து அல்டிமேட்லி யாரோட தலையில போய் விழும்னா, கன்சியூமர்ஸ் தான் அதை பேர் பண்ண வேண்டி வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு செலவு அதிகமாகிறப்ப பொருளோட விலையை ஏத்திடுவாங்க, அந்த ப்ராடக்டோடயோ இல்ல சர்வீஸோடயோ ரேட்டை ஏத்திடுவாங்க. சோ கன்சியூமர்ஸ் தான் அதுக்கு அதிகமான பணத்தை செலவழிக்கிறாங்க. சோ இந்த பர்டன் யாருக்கு போய் சேருதுன்னா, கன்சியூமர்ஸுக்கு தான் அந்த பர்டனை போய் சேருது. அந்த சுமை வந்து கன்சியூமர்ஸ் தான் ஏத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ரெஸ்பான்சிபிலிட்டி வித்தவுட் பவர். இப்போ பிசினஸ் வந்து சோஷியலி ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் தான் கொடுக்கறாங்களே தவிர சோஷியல் பவர் கொடுக்கறது கிடையாது. சோஷியல் பவர் ஏன் கொடுக்கலாமே அப்படின்னு கேட்பீங்க. சோஷியல் பவர் கொடுத்தா என்ன ஆகும்? டெஃபினட்டா பிசினஸுக்கு இன்னொரு மோட்டிவ் இருக்கு, ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும், சொசைட்டில பெரிய ஸ்டேட்டஸுக்கு வரணும், இதெல்லாம் வந்து அவங்களோட முக்கியமான கோல். சோ அப்படி ஒரு பவரை கொடுத்துட்டோம்னா அவங்களோட சொந்த லாபத்துக்காக அந்த பவரை அவங்க மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால சோஷியல் பவர் பிசினஸ் யூனிட்ஸுக்கு கொடுக்கறது இல்ல. சோ பவர் கொடுக்காம வெறும் ரெஸ்பான்சிபிலிட்டியை மட்டும் கொடுத்து அதை செய் அப்படின்னு சொல்றதும் தப்பான ஒரு விஷயம் தான். சோ ரெஸ்பான்சிபிலிட்டியை மட்டும் கொடுத்து சோஷியல் பவரை கொடுக்காம இருக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, மிஸ்யூஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். மிஸ்யூஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மேனேஜரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? பிசினஸை நல்லா மேனேஜ் பண்ணணும், எம்ப்ளாயிஸை கரெக்டா பாத்துக்கணும், ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணணும், கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபைடா வச்சுக்கணும். இதெல்லாம் தான் ஒரு மேனேஜரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அது கூட வந்து நீங்க சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீங்க பாத்துக்கணும் அப்படின்னா, சம்டைம்ஸ் மேனேஜர்ஸ் அவங்க முக்கியமா செய்ய வேண்டிய வேலைகளை விட்டுட்டு இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மேனேஜர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தவறா பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதுதான் மிஸ்யூஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிருவாங்க. சோ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை தவறான விதத்துல
பயன்படுத்த சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், லேக் ஆஃப் யார்ட் ஸ்டிக். யார்ட் ஸ்டிக் அப்படிங்கிறது ஒரு அளவுகோல். அதாவது ஒரு விஷயத்தை மெஷர் பண்றதுக்கோ ஒரு விஷயத்தோட வெற்றியையோ இல்ல வளர்ச்சியையோ அளந்து சொல்ற ஒரு அளவுகோல் தான் என்னன்னு சொல்றோம்னா யார்ட் ஸ்டிக். இப்ப ப்ராஃபிட் அப்படிங்கிறது பிசினஸோட ஒரு யார்ட் ஸ்டிக். அதை வந்து நம்ம ஈஸியா ஒரு பிசினஸ் எந்த அளவுக்கு வெற்றிகரமா இருக்கு அப்படிங்கறத அளந்து சொல்ற ஒரு அளவுகோல் தான் ப்ராஃபிட். ப்ராஃபிட்டை வச்சு பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா இது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம வந்து எதை வச்சு மெஷர் பண்ண முடியும்? அந்த பிசினஸ் பண்ற ஆக்டிவிட்டிஸை வந்து நம்ம எதை வச்சு பிசினஸ் நல்லா பண்ணிருக்கு பண்ணல. ப்ராஃபிட் வந்து நம்பர்ஸ் தான். ஸோ அதை வச்சு நல்ல ப்ராஃபிட்னா நல்லா பண்ணிருக்கு, அந்த அமௌண்ட் கம்மியா இருந்தா சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். பட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து எதை வச்சு நம்ம அளக்க முடியும்? அது வந்து கண்டிப்பா முடியாது. ஒரு பிசினஸையும் இன்னொரு பிசினஸையும் நம்ம ப்ராஃபிட் வச்சு கம்பேர் பண்ண முடியும். பட் இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்டிவிட்டிஸ் வச்சு ஒரு பிசினஸையும் இன்னொரு பிசினஸையும் நம்மளால கம்பேர் பண்ண முடியாது. ஸோ ப்ராஃபிட் யார்ட் ஸ்டிக்கா இருக்கிறப்போ அதுக்கு ஏத்தப்பட்ட டிசிஷன்ஸ் வந்து அவங்களால ஈஸியா எடுக்க முடியும். பட் அது கூட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியையும் கொண்டு வரப்போ அவங்களால அந்த கம்பெனியால மேனேஜ்மெண்டால டிசிஷன் எடுக்கிறது கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு முக்கியம் ப்ராஃபிட் தான். அது கூடவே சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்க ப்ரூவ் பண்ணி காட்டணும். அப்படிங்கிறப்போ அவங்க டிசிஷன் எடுக்கிறது, டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டமாயிரும், ரொம்ப டிலே ஆகும். இது வந்து பிசினஸ்ல டெஃபினட்டா பயங்கரமான ஒரு விபரீதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுதான் லேக் ஆஃப் யார்ட் ஸ்டிக். அடுத்தது இம்ப்ராப்பர் ரோல். பிசினஸோட ரோல் என்ன? பிசினஸோட முக்கியமான ரோல் இருக்கிற ரிசோர்சஸை நல்லா பயன்படுத்தணும், ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும், டர்ன் ஓவரை இன்க்ரீஸ் பண்ணும், ப்ராஃபிட்ஸை காட்டணும், இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கணும். இதெல்லாம் தான் பிசினஸோட ரோல். அதை விட்டுட்டு நீங்க சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை பாருங்க, சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸை பண்ணுங்க அப்படின்னு சொன்னா பிசினஸ் வந்து அது பிசினஸோட ரோல் கிடையாது. ஸோ பிசினஸால அந்த முக்கியமா செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டு இதை பார்க்க வேண்டி வரும். அதனால ஓனர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா அஃபெக்ட் ஆவாங்க, கஸ்டமர்ஸ் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அது வந்து பிசினஸோட ரோல் கிடையாது. பிசினஸோட ரோல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்கனாமிக் சைட் தான். பிசினஸுக்கு பணத்தை ஈட்டி தரது தான் பிசினஸோட ரோல். அதை விட்டு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்க்க போயிட்டோம் அப்படின்னா அது பிசினஸோட ரோல் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஓவர்லோடிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆல்ரெடி பிசினஸ் நடத்துறதுனாலே ஈஸியான விஷயம் இல்ல, அவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க் அது பிசினஸ் அப்படிங்கிறது. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வாங்கணும், ப்ரொடக்ஷனை பார்த்துக்கணும், நிறைய பேத்துக்கு வேலை கொடுக்கணும், டெக்னாலஜி புது புது டெக்னாலஜியை கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நிறைய டாக்ஸ் பே பண்ணணும், ஓனர்ஸ்க்கு ரிட்டர்ன் கொடுக்கணும், கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், மார்க்கெட்ஸ் கேப்சர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறப்போ அதுக்கு நடுவில் கொண்டு போய் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியையும் கொடுத்தா இதையும் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு வந்து அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் அதிகமாயிரும், அவங்க சுமை அதிகமாயிரும், அவங்களால எதுலையுமே ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இது ஒரு நியாயமான விஷயம் இல்ல. ஏற்கனவே அவங்களுக்கு பொறுப்புகள் நிறைய இருக்கு, அதை அவங்க கரெக்டா செய்யறதுக்கு விடணும். அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ராவா அடிஷ்னலா இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற பொறுப்பும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஆர்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. Hope you all understood the topic. Thank you.